வணக்கம் தோழர்களே. டெல்லியில் நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று இருக்கு. அதற்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் பல தோழர்கள் ஆர்ப்பாட்டம், மறியல், அப்புறம் அமைதியான முறையில் போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்க்கிறோம், என்ன காரணம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பல லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுவும் மாநில கல்வி திட்டத்தில் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் போர்டை பேஸ் பண்ணி தான் அதிகமாக படிக்கிறாங்க. அதிகமான கிராமப்புற மாணவர்களும் மாணவிகளும் நம்ம ஸ்டேட் போர்டை பேஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறீங்களா? நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் தேர்வு நடக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த தேர்வை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான் நடத்துகிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பு மாதிரி தான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஆன்சர் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட சிலபஸை தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில கல்வி திட்டத்தை தான் அதிகமாக படிக்கிறாங்க. ஸோ அப்படின்றக்கப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்குது. புத்தகங்கள் வாங்கி அதாவது இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீட் கோச்சிங் சென்டர்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை உருவுறதுக்கு நிறையா கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து அதை வணிக ரீதியாகவும் மாற்றிட்டாங்க. இதே நீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க. நீட்டாக என்ன ஆகும், எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வரும். கட் ஆஃப் மூலியமாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக கிடச்சிருச்சுன்னா அவங்க மருத்துவத்துறைக்கு போயிடலாம். அதாவது மருத்துவத்துக்கு போயிடலாம். அது எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி படித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு படித்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கட் ஆஃப் வச்சு மேலே போயிடலாம். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதுனா மட்டுமே தான் நீங்கள் கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியும். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் நீங்கள் கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியும். அப்படி ஆகலாட்டினா பண்ண முடியாது. இதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. அப்படின்னு இருக்கும்போது பல மாணவர்கள், அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களோட விகிதம் குறைஞ்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடஒதுக்கீடு அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களால முடியல அப்படின்ற ஒரு காரணத்தால் மட்டுமே தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கைன்றாங்களே, ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்க வேண்டியதானே? ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்.